ஜிஎஸ்டியில் உள்ள இடர்பாடுகளை களைய வலியுறுத்தி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து முறையிட உள்ளதாக வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். நெல்லையில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் வடக்கு மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நெல்லையில் பாதாள சாக்கடை திட்டத்தை போர்க்கால அடிப்படையில் விரைந்து முடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். நெல்லையில் இரவு நேர கடைகளை 24 மணி நேரமும் திறக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவித்திருப்பதாக குறிப்பிட்ட அவர், ஆனால் போலீசார் இரவு 11 மணிக்கே கடை மூடுமாறு கட்டாயப்படுத்துவதாக குற்றம் சாட்டினார். மேலும் ஜிஎஸ்டியில் உள்ள இடர்பாடுகளை களைய வலியுறுத்தி மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து முறையிட உள்ளதாகவும் விக்ரமராஜா தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்களை எடுத்திருக்கிறோம். குறிப்பாக திருநெல்வேலியிலே பாதாள சாக்கடை விரைவாக போர்க்கால அடிப்படையில் நிறைவு செய்யப்பட்டு சாலைகளை விரைவாக சீரமைக்க வேண்டும். வரக்கூடிய காலங்கள் மழைக்காலம் என்பதால் மக்களும் மாணவர்களும் மாணவிகளும் வியாபாரிகளும் சிரமப்படக்கூடாது என்பதை மாநில அரசுக்கு தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பு வலியுறுத்துகிறது. அதே போன்று ஆடு மாடுகள் நாய்கள் என்பது சாலையிலே திரிந்து கொண்டு மிக இடையூறு செய்து கொண்டிருக்கிறது. அதை உடனடியாக திருநெல்வேலி மாநகராட்சி மாநகரம் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை இந்த கூட்டம் வலியுறுத்துகிறது. அதே போன்று இரவு நேர கடைகள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 24 மணி நேரமும் கடைகளை திறக்க வேண்டும் என்பதை அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் காவல்துறை அதிகாரிகள் 11 மணிக்கு பூட்டுங்கள், 10:30 மணி பூட்டுங்கள் என்ற சொல்லை மாற்றாமல் அந்தந்த மாவட்டங்களிலே இடர்பாடுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே காவல்துறை அதிகாரிகள் முழு நேரம் கடைகளை திறப்பதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்பதை இந்த கூட்டம் கேட்டுக்கொள்கிறது. அதே போன்று போதை வஸ்துகள், அரசு தடை செய்யப்பட்ட பொருள்களை எந்த பொருள்களையும் கடைகளிலே விற்பனை செய்யக்கூடாது என்பதை பேரமைப்பு வலியுறுத்துகிறது. அதே போன்று ஜிஎஸ்டியில் பல்வேறு இடர்பாடுகளை களைய வேண்டும் என்பதை வலியுறுத்தி வரக்கூடிய வாரத்தில் மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் அவர்களை சந்தித்து முறையிட இருக்கிறோம். அந்த முறையீட்டில் ஆன்லைன் வர்த்தகம், பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களால் சாமானிய வணிகம் அழிந்து கொண்டு வருவதை காப்பாற்ற வேண்டும் என்பதையும் தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பு கோரிக்கையாக வலியுறுத்துகிறது.